வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. இஸ்ரேல் ஹமாஸ் முடிவில்லாத தீ. மத்திய கிழக்கில் சில மோதல்கள் தொடங்கிய நாளை சொல்ல முடியும். ஆனால் சில மோதல்களுக்கு தொடக்கம் தெரியாது, முடிவும் தெரியாது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் அப்படிப்பட்ட ஒரு தொடரும் தீப்பிழம்பு. இந்த மோதலின் மையம் காசா. ஒரு சிறிய நிலப்பரப்பு, ஆனால் மக்கள் அடர்த்தி, அரசியல் அழுத்தம், பொருளாதார தடைகள். ஒரு பெரிய வெடிப்பு நிலமாக அது மாறுகின்றது. 1987 இண்டிபாதா காலத்தில் ஹமாஸ் உருவானது. அது ஒரு மதத்தின் அடையாளம், அரசியல் நோக்கம், ஆயுத எதிர்ப்பு. ஒரே நேரத்தில் 3 முகங்கள். ஹமாஸ் இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை, ஆயுத போரையே தேர்ந்தெடுத்தது. இந்த நிலை மோதலை நிரந்தரமாக மாற்றியது. 2006ஆம் ஆண்டு பாலஸ்தீன தேர்தல் ஹமாஸ் வெற்றி பெற்றது. அதன் பின் அரசியல் பிளவு. காசா, ஹமாஸ், வெஸ்ட் பேங்க், பாலஸ்தீன ஆணையம். ஒரே மக்கள், 2 அரசியல் உலகங்கள். இஸ்ரேல் காசா மீது கடும் தடை, எல்லை கட்டுப்பாடு, வான்வழி கடல்வழி கண்காணிப்பு. இதன் விளைவு மக்கள் வாழ்க்கை சுருங்கி போனது. மோதல்கள் காலந்தோறும் வெடிக்கின்றன. ராக்கெட் தாக்குதல்கள், வான்வெளி குண்டுவீச்சு, நிலப்படைகள். ஒவ்வொரு முறையும் இது கடைசி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் தீ மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த போரில் வெற்றி எளிதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் இழப்புகள் அமைதியாக எண்ணப்படுகின்றன. பொதுமக்கள், குழந்தைகள், வீடுகள், மருத்துவமனைகள். உலகம் ஒரு பக்கம் பாதுகாப்பு உரிமை, மறுபக்கம் மனித உரிமை. இரண்டுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்ட மக்கள். இந்த மோதல் இராணுவ பிரச்சனை மட்டும் அல்ல, அரசியல், வரலாறு, அடையாளம். ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு விடப்படும் காயம். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஒரு தீர்வு கிடைக்காததால் நீடிக்கவில்லை, தீர்வுகள் முயற்சி செய்யப்படாததால் நீடித்து கொண்டிருக்கின்றது. நிறைவாக, இந்த தீ ஒரு நாளில் அணையாது. ஆனால் அணைக்க முயற்சி செய்யாமல் இருப்பது ஒரு உலகத்தின் குற்றம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.